வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கம்பு உருண்டை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். மார்னிங் டைமில் ஊற வச்சுருக்கேன். இது ஈவினிங் ஒரு 6 or 7 o'clock வரைக்கும் ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. ஈவினிங் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு காட்டனில் வெள்ளை கலர் துணி இருந்தால் அதில் அந்த மாதிரி கொட்டிடுங்க. இதை நல்லா சுருட்டி ஒரு முடி போட்டு கட்டி வச்சுருங்க. இந்த மாதிரி கட்டி வச்சுருங்க. இது ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை பிரித்து பார்க்கலாம். பாருங்கள், எல்லாமே முளை கட்டிருச்சு. பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே முளைப்பு நீட்டி வந்திருக்கு. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்தளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். எந்தளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. எந்த சைஸ்க்கு உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கம்பு மாவை அரைச்சதும் கொஞ்சம் வரமாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை ஆட் பண்ணதும் கொஞ்சம் தண்ணி விடும். அந்த மாதிரி டைமில் இந்த வரமாவை கொஞ்சம் போட்டு கலந்துக்கலாம். எனக்கு வெல்லம் சரியாக போச்சு, தண்ணி விடல அதிகம். ஸோ நான் வரமாவை எதுவும் ஆட் பண்ணிக்கல, அப்படியே உருண்டை பிடிச்சிக்கிறேன். இந்த மாதிரி கை வச்சு உருட்டிக்கோங்க. இந்த மாதிரியே எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஸ்வீட் ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கு. அதோட வீடியோஸ்லாம் ஐக்கானில் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்பு உருண்டை ரெடி. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.